நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம் வரும்பொழுது நம்ம எப்படி பார்க்கலாம், நான் இந்த ஸ்பெஷல் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுவும். நம்ம இதில் நியூமரேட்டர் எப்படி எடுக்கலாம்ப்பா, நியூமரேட்டர் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டர் டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூமரேட்டர் டிடி எடுத்துன்னா நமக்கு ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இதை பண்ணுறோம். ஸோ இப்போ நியூமரேட்டரை எப்படி எடுக்கலாம்னா 3e பவர் எக்ஸ் மைனஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸுங்கிறத வந்து நான் எல் இன்ட்டு டினாமினேட்டர், கரெக்டாக எப்போவுமே இந்த மாதிரி வரக்கூடிய ஃபார்மெட்லாம் ஓகே, நியூமரேட்டர் கேன் பி ரிட்டன் as எல் இன்ட்டு டினாமினேட்டர் ஓகேயா ப்ளஸ் எம் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர். இந்த மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு இதை மாதிரி எழுதிட்டு கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். இப்போ தான் பார்த்தோம் நம்ம அதே சம் மெத்தட் தான் இதுவும். ஸோ 4e பவர் எக்ஸ் ப்ளஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எம் இன்ட்டு டெரிவேட்டிவ் என்னது, இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான் டெரிவேட்டிவ். ஸோ 4e பவர் எக்ஸ், பட் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்பொழுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்னது -1. ஸோ மைனஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நான் இதை எல்லுடைய என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்தேன்னா என்ன ஆகும், எல்லுக்கு வந்து எனக்கு இ பவர் எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது, 4l ப்ளஸ் 4m, இது ரெண்டும் இ பவர் எக்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி 5l மைனஸ் 5m வந்து இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு இருக்குது. ஸோ இங்கே இ பவர் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 3, இ பவர் மைனஸ் எக்ஸோடது மைனஸ். ஸோ 4l ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 4l ப்ளஸ் 4m ஈக்குவல் டு 3. இங்கே வந்து 5l மைனஸ் 5m will be equal to minus 5. So L minus M is minus 1. இங்கே L plus M வந்து என்னது 3/4. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னா என்ன ஆகும், எனக்கு 2L வந்து 1 plus minus 1 plus 3/4. அப்போ 2L வந்து எனக்கு வந்து minus 1/4, சாரி ஆமாம் minus 1/4. ஸோ L வந்து எனக்கு minus 1/8 ஆகிடும். கரெக்டாக? இப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினேன்னா எனக்கு என்ன ஆகும், L equal to minus 1 plus M. ஸோ சாரி எம் தானே நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டேன்னா எம் ஈக்குவல் டு 3/4 மைனஸ் எல். ஸோ 3/4 மைனஸ் ஆஃப் மைனஸ் இட் வில் பிகம் ப்ளஸ். எல்சிஎம் 8ன்னு எடுத்தேன்னா இங்கே 2 6 ப்ளஸ் 1. ஸோ எனக்கு இது என்ன ஆகிடும் உங்களுக்கு 7/8 ஆகிடும். 7 கீழ் 8ங்கிறது வந்து 7/8, அது சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது. ஓகே நான் இப்போ இதையே வந்து இப்போ நம்ம இன்டெக்ரலில் கொண்டு போய் எழுதும்போது என்ன ஆகிடும், நியூமரேட்டர் நான் என்னென்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எல் இன்ட்டு திஸ், கரெக்டாக, எல் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் எம் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர். எல் அப்படி எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எப்போவுமே நியூமரேட்டருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நியூமரேட்டருக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், எல் வந்து minus 1/8 4e பவர் எக்ஸ் ப்ளஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எம் வந்து என்னது 7/8 4e பவர் எக்ஸ் மைனஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை நமக்கு என்ன ஆகிடும், டினாமினேட்டர் என்னது 4e பவர் எக்ஸ் ப்ளஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ ரெண்டு டேர்ம் கிடைச்சதுனால நம்ம வெளியில் எடுத்து தனியாக எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த மெத்தடில் எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் டிஎக்ஸ் வந்துடும். அதை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப சுலபம். செகண்ட் டேர்ம் வந்து 1/t ஆகிடும், dt/t ஆகிடும். நீங்களே இப்போ பார்ப்பீங்க. இந்த மெத்தட் எப்போவுமே அதனால தான் இந்த மெத்தட் பண்ணும்பொழுது ஈஸியாக ஸ்டெப்ஸ் வந்து கிளியர், அதனால் நமக்கு ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன ஆகுது உங்களுக்கு, இதுவும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து minus 1/8 dx ஆகிடும். இதில் பார்த்தோம்னா நான் டீங்கிறது 4e பவர் எக்ஸ் ப்ளஸ் 5e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா டிடி என்னது இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான், -5e பவர் மைனஸ் எக்ஸ். பார்த்தீங்களா, நியூமரேட்டர் வந்து டிடி ஆகிடுச்சு. ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை வந்து நான் எழுதும்போது இதை டிடின்னு எழுதிக்கலாம், கீழே இருக்கிறது டி. ஸோ -1/8 இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸு 7/8 இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து லாக் டி. ஸோ நம்ம என்னதை டீயாக வச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 4e பவர் எக்ஸ் 5e பவர், அவ்வளோதான் சம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம்.